Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மிக்ஸ்ட் மில்லட் தோசை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல 1 கப் அளவு கம்பு எடுத்துர்க்கேன். எந்த கப்பால நம்ம கம்பு எடுத்துர்க்கோமோ அதே கப்பால 1 கப் அளவு கேழ்வரகு எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால 1 கப் அளவு வெள்ளை சோளம் அதை எடுத்துர்க்கேன். இப்போ மில்லட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ரேஷியோக்கு நம்ம 1.25 டம்ளர் அளவு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சட் மில்லட் தோசை பாத்தீங்க அப்படினா நம்ம மிக்ஸிலே வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். நீங்க அதிக அளவுல செய்றீங்க இல்ல இதையே வந்து இட்லியா செய்றீங்க அப்படினா நீங்க வந்து உளுந்த தனியா ஊற வச்சிட்டு கிரைண்டர்ல போட்டு ஆட்டினீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ 4-5 தடவை நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி கைகளால பிசைஞ்சு விட்டு கழுவி விடுங்க. அந்த கேழ்வரகு, கம்பு, சோளம் இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படினா பொய் பயிறுன்னு சொல்லிட்டு மேல இந்த மாதிரி மிதந்து வரும். இது எல்லாமே நீங்க ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரைச்ச மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே வெளியில இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். தோசை ஊத்துற பாத்துக்கு இருக்கும். நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல அரைச்சதுனால இது தோசையா வந்து நான் ஊத்திக்கிறேன். நீங்க கிரைண்டர்ல போட்டீங்கன்னா இன்னுமே வந்து உளுந்து நல்லா பூத்து வரதுனால இட்லி வந்து சாஃப்ட்டா கிடைக்கும். மிக்ஸி ஜார்ல கம்மியான குவான்டிட்டியில போடுறதுனால நான் இன்னைக்கு இது தோசை தான் ஊத்திருக்கேன். எப்போதும் போல நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணி தோசை ஊத்திட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து வாத்திட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கும். இதுல நம்ம அந்த வெள்ளை சோளம், கம்பு, கேழ்வரகு எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கும். எப்பவுமே சோளம், கம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? நம்ம இதில் உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி செய்கிறத விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசையாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் உண்மையாக சொல்கிறேங்க, நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. நானும் அது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட வந்து சைட் டிஷ்க்கோ தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா இதில் கேரட் இந்த மாதிரி கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். மறக்காம நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய மில்லட் ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்ட் கார்டு அண்ட் எண்ட் பட்டன்ல தரேன். இந்த மாதிரி வந்து நம்ம மிக்சட் மில்லட்ஸை சேர்த்து செய்யும் பொழுது நிறைய மில்லட்ஸ் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி மில்லட்ஸ்லாம் சேர்த்து செய்யும் பொழுது குழந்தைங்களுமே வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye.